பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் எதுவும் கிடையாது. பிரெஸ்ட்டோட டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிரெஸ்ட் டெவலப் ஆகணுன்றது தெரியறதில்ல இன்னுமே. ஸோ கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு சைஸ்லேருந்து நெக்ஸ்ட் சைஸ்க்கு போகணும். ஸோ அட்லீஸ்ட் கப் சைஸாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். குழந்தை பசிக்குதுன்னு அழுது நீ பால் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது மதருக்கு அகேன் ஓகே, இப்போ குழந்தை பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்காம நம்ம வந்து குழந்தைய பட்னி போடுறோன்ற ஒரு கில்ட்டை கிரியேட் பண்ணிட்டு குழந்தை அழும்போதெல்லாம் வந்து ஓவர் ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரெஸ்ட் மில்காவே இருந்தாலும் ஜாஸ்தி ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அக்ராஸ் த க்ளோப் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தவங்க உங்களோட ஃபேட் மில்க் பேபிக்கு போல ஆர் நீங்கள் ஃபேட் ரிச் மில்க் செக்ரீட் பண்ணலைன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு குழந்தை வந்து அம்மாவோட பாடியில் அட்டாச் ஆகும்போது, பிரெஸ்ட்டில் அட்டாச் ஆகும்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பாடி கொடுக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்போ டெலிவரிக்கு முன்னாடி தே டோன்ட் டேக் இனஃப் கேர்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ மாதம் முன்னாடி தே ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தேர் பாடி? இதுக்காக இப்போ பிரெஸ்ட் மில்க் அது ப்ராப்பராக செக்ரீட் ஆகணும், அதுக்காக இப்போ எவ்வளோ மாதம் முன்னாடி தே ஷுட் டேக் கேர்? அது அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது நேச்சுரலி பாடி டக்ஸே வந்து பார்த்துக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் ஃபோலிக் ஆசிட், அயன் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் எதுவும் கிடையாது. பிரெஸ்ட்டோட டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மதர்ஸோட பிரெஸ்ட்டில் வந்து ஒரு சைடில் மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஒரு சைடில் ஆயிருக்காது. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை போய் யார்கிட்ட கேட்குறது? வீட்டில் சொன்னால் அவ்வளோதான், ஏதாவதுனா குழந்தை அழுதாவே உனக்கு பால் இல்லை, நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிவிடுவாங்க. யார்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்பாங்க. கைனகாலஜிஸ்ட் அகேன் லாக்டேஷன் கன்சல்டன்ட் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு தயக்கம் இன்னுமே இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிரெஸ்ட் டெவலப் ஆகணுன்றது தெரியறதில்ல இன்னுமே. ஸோ கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு சைஸ்லேருந்து நெக்ஸ்ட் சைஸ்க்கு போகணும். ஸோ அட்லீஸ்ட் கப் சைஸாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ எனக்கு கப் சைஸ்லாம் தெரியல அப்படின்னா இப்போது ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிரேசியர் டைட்டாகிற ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ சில பிராண்ட்ஸில் கப் சைஸ் யூஸ் பண்ணுற மதர்ஸ் இருப்பாங்க. சில பேர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணணும். அதில் எதுவும் இல்லை அப்படின்னா அகேன் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் நிப்பிளோட சைஸ் நிறைய பேரோட இப்போ பேபிக்கு எதாவது ப்ராப்ளம் ப்ராப்பராக லேட்ச் பண்ணல அப்படின்னா மதரோட சைட்லேருந்து உங்கள் நிப்பிள் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப காமன் இது. பார்த்தா அவங்களோட நிப்பிள்லாம் நார்மலாக தான் இருக்கும். நார்மலாக தானே இருக்குது, ஏன் அப்படி சொன்னாங்க? தெரியல மேம், என் குழந்தை லேட்ச் பண்ணலை. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்படி தான் சொன்னாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாகவே ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அகேன் லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கும் போது ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து தனியாகவே ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கும் போது. ஓவர் ஃபீடிங்னு ஒன்று இருக்குது. லைக் குழந்தை குண்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், கொடுத்தாதான் அப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஓவர் ஃபீட் பண்ணும்போது வர ரிஸ்க் ஃபேக்டர்னா என்னவா இருக்கும்? இப்போ பிரெஸ்ட் மில்காகவே இருந்தாலும் ஜாஸ்தி ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அக்ராஸ் த க்ளோப் பார்த்தோம்னா இப்போது 3rd மந்த் எண்ட்லேயே குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் டபுள் த வெயிட் வந்துடுறாங்க. ஆக்சுவலாக 5th மந்த் எண்டில் தான் வரணும். ஆனால் ஏர்லியாகவே குழந்தைங்க வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுறாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்குன்றதுனால அது வந்து பெருசாக எவ்வளோ சொன்னாலும் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் ஆயிடுது. ஆனால் இன்னொரு என்னென்னா இந்தியன் பேரண்ட்ஸ்னு கிடையாது, எல்லாருக்குமே குழந்தைங்க வந்து சப்பியாக இருக்கணும். ஸோ எந்த கண்ட்ரி போனீங்கனாலும் அப்படி தான். குழந்தைங்களா இருக்கும்போது சப்பியாக இருக்கணும். ஆனால் க்ரோ ஆகும்போது சப்பியாக இருந்தால் வந்து ஒபிசிட்டி, நீ ஏன் குண்டாக இருக்க, நீ அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. பட் பிரெஸ்ட் மில்க் குடிக்கும்போது பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கிடையாது. பட் நம்மளாவே வாலண்டியராக வந்து குழந்தையோட டம்மி சைஸை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பெருசு பண்ண பண்ண குழந்தையோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த குழந்தை நிறைய சாப்பிட தான் ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஃபார்முலா கொடுக்கும்போது அகேன் அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் மதர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபார்முலா கொடுக்குறேன்ற ஒரு கில்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைய நான் ஏதோ பெருசாக கில் பண்ணிடணுன்ற ஒரு ஃபியர் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மதர் மில்காக இருந்தாலும் சரி, ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி,
பேபியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான மில்க்கை வந்து கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்லது, அவ்வளோதான். ஸோ இப்போ 3 kg இருக்கிற குழந்தையா இருந்தால் 30 ml, 4 kg இருக்கிற குழந்தையா இருந்தால் 60 ml, அது மாதிரி அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபார்முலா பாக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அதாவது இந்த மந்த்துக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்னா நீங்கள் இவ்வளோ கொடுங்க, செகண்ட் மந்த்னா இவ்வளோ கொடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா 120 mlலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது சும்மா அது ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ். அது பேபிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதில். ஸோ உங்கள் பீடியாட்ரிஷியனுக்கு தெரியும், உங்கள் லாக்டேஷன் கன்சல்டன்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பீடியாட்ரிஷியன் அப்படி தான் சொல்வார், அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பசிக்குதுன்னு அழுது நீ பால் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, மதருக்கு அகேன் ஓகே, குழந்தை பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்காம நம்ம வந்து குழந்தைய பட்னி போடுறோன்ற ஒரு கில்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, குழந்தை அழும்போதெல்லாம் வந்து ஓவர் ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பால் குடிக்கும்போது குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து நிறைய துப்ப ஆரம்பிப்பாங்க, ஸ்பிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவங்க ஸ்டமக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனப்புறம் அந்த ஸ்பிட்டப்ஸ் இருக்காது, நிறைய பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தை பண்ணுறது பார்க்குறீங்க அப்படின்னா ஓவர் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் பால் கொடுத்துருப்பாங்க, அகைன் குழந்தை அழுது திருப்பியும் பால் கொடுன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை வந்து லைட்டாக சினுங்கவே கூடாது அப்படின்னா நம்ம வந்து ரோபோ ஒரு ப்ளே டால் தான் வச்சுருக்கணும். ஸோ ஹியூமன் பேபியாக இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த குழந்தையோட அவங்களுக்கு எதாவது பிடிக்கலன்னா அவங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் அழதான் செய்வாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியரையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரெஸ்ட் மில்க்கு திக்கன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அது பண்ணுறது இஸ் இட் குட் ஆர் அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கா? இப்போ திக் பண்ணுறதா இருந்தால் அது என்ன ப்ராசஸ், என்ன எப்படி பண்ணணுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர் ஓனாக பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபேட் மில்க், அதுதான் நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன், திக் பண்ணுறதுக்கு. இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் வர மில்க் வந்து ஃபேட் கம்மியாக இருக்கிற மில்க் தான் வரும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக அது வேஸ்ட் மில்க்குன்னு கிடையாது. அதுவும் நியூட்ரிஷன் இருக்குது, பேபியை ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நிறைய டைமில் இது வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களோட ஃபேட் மில்க் பேபிக்கு போகல, ஆர் நீங்கள் ஃபேட் ரிச் மில்க் செக்ரீட் பண்ணலைன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு குழந்தை வந்து அம்மாவோட பாடியில் அட்டாச் ஆகும்போது, பிரெஸ்ட்டில் அட்டாச் ஆகும்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பாடி கொடுக்கும். எப்படி ஒரு சின்ன செல்லை குழந்தையா பெருசாக்க முடியுது நம்ம பாடியால், அதே மாதிரி குழந்தை லேட்ச் பண்ணும்போது குழந்தைக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பாடி கண்டிப்பாக சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மில்க் செக்ரீட் பண்ணும். ப்ரீ டேர்ம் பேபிஸ்னால் அம்மாவோட பாடியில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கும், ஃபேட் அதிகமாக இருக்கும். டேர்ம் பேபிஸ்க்கு அது அந்த நியூட்ரிஷன் அந்த டைமில் தேவைப்படாது. அதனால் அந்த பேபிஸோட பாடிக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் தேவையோ அது வந்து செக்ரீட் பண்ணும். கம்ப்ளீட்லி டெய்லர் மேட் மில்க், உங்கள் குழந்தைக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன தேவை, அதுதான் செக்ரீட் பண்ணும். இங்கே வந்து மேபி யூடியூப் வியூஸ்க்காக என்ன ஃபேட் அதிகமாக இருக்கிற மில்க் செக்ரீட் பண்ணக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு போடலாம். பட் எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ்லாம் எதுவும் கிடையாது. இது சாப்பிட்டா ஃபேட் ஜாஸ்தி வரும், ஹெல்தி ஃபேட்ஸ் லைக் சீட்ஸ் அண்ட் நட்ஸ், ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிட்டா ஃபேட் நிறைய இருக்கிற மில்க் செக்ரீட் பண்ணும், அப்படி கிடையாது. ஃப்ரீக்வெண்ட் ரிமூவல் ஆஃப் மில்க், ரொம்ப சீக்கிரமாக ரிமூவ் பண்ணும்போது ஃபேட் அதிகமாக இருக்கிற மில்க் வரும், அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி இதெல்லாம் மில்க் சாப்பிட்டா திக்கான மில்க் வரும், இதெல்லாம் சாப்பிட்டா, அதாவது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா, ஈவன் இது நானே ரீட் பண்ணியிருக்கேன், ஃபேமஸ் கம்பெனிஸ்லேருந்து பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் என்கிட்டயுமே கேட்டிருக்காங்க அது மாதிரி பிளாக்ஸ் எழுதுறதுக்கு. அது மாதிரி எதுவுமே உலகத்தில் கிடையாது. ஸோ மேபி ரொம்ப பாப்புலராக நம்ம பிளாக் வந்து வைரல் ஆகணும், ஆர் நம்ம வீடியோ வைரல் ஆகணும்னா நம்ம வந்து இதை பண்ணலாம். ஏன்னா மதர்ஸ் வந்து சர்ச் பண்ணுறது இது, குழந்தை வந்து செவ்வியாக்குறதுக்கு ஃபேட் அதிகமாக இருக்கிற மில்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அண்ட் சம்டைம்ஸ் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறாங்க இது மாதிரி, உங்கள் பாலில் வந்து சுத்தமாக ஃபேட்டே இல்லை, இதை குடிச்சு தான் குழந்தை தின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மதர்ஸ்க்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால அவங்க அதை எப்படி இன்னும் நம்ம திக்கான மில்கை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுனால இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆக்சுவலி.